அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் நிகழ்வு 2025க்கான தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் 18ஆம் நாள் நடைபெறவிருக்கின்ற யாவரும் இசைக்கலாம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு இசை ஆசான் தன்ராஜ் மாணிக்கம் அவர்களையும் திருமதி பூங்கொடி அவர்களையும் மற்றும் அவர்களது இசைக்குழுவினரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்பொழுது சிறப்பு விருந்தினரை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக சிறப்பு செய்திட துணை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு தன்ராஜ் மாணிக்கம் அவர்கள் ஒரு இந்திய இசையமைப்பாளர், பின்னணி பாடகர் மற்றும் பல இசை கருவி கலைஞர் ஆவார். இவர் தமிழ் சினிமா மற்றும் இசை ஆல்பங்களுக்கு பெயர் பெற்றவர். இசை ஆல்பங்களையும் வெளியிட்டுள்ளார். அவற்றுள் சில 2014ஆம் ஆண்டு வெண்ணிலா வீடு, 2015இல் சோன் பப்படி, 2016இல் டீக்கடை ராஜா, 2017இல் விசிறி, 2022இல் காதல் கனா, 2024இல் காதல் தோல்வி போன்றவை ஆகும். மேலும் சமீர் அகமது, சந்தோஷினி மற்றும் மெல்வின் ஜே ஆகியோருடன் இணைந்து ஹார்ட் பீட் என்ற தமிழ் பாடலையும் இசையமைத்துள்ளார். இவரின் பணி மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துகிறோம். So very good morning to each and everyone. Good morning. Good morning. Good morning dear parents. நீங்கள் சண்டே அதுவும் வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்துலையும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான தருணம். மேலும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் நூலகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ பாருங்கள், மதுரையில் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு நூலகம். மதுரையில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட். ஸோ அதில் வந்து நானும் பார்த்துக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த கோடை கால ஈவெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறப்ப திஸ் கைண்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இது வந்து உண்மையிலே அரசாங்கத்திற்கும் சரி, கலைஞர் நூலக அதிகாரிகளுக்கும் சரி, உண்மையிலே நம்மளுடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரத்தில். ஸோ ஓகே, என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று தான். ஸோ நான் வந்து 2007 வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார்ட்டை வந்து ஐ ஸ்டார்டட் அஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவருக்கு ஒரு 3rd அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரி. அப்புறம் கொஞ்சம் ஆதவன் படம் அதெல்லாம் வர்றப்போ நான் கொஞ்சம் அவருக்கு மெயின் ப்ரைமரி கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அவர் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் வந்து எனக்கு வெண்ணிலா வீடு. மிர்ச்சி செந்தில் உங்களுக்கு தெரியும்ல, மிர்ச்சி செந்திலும் நடிகை விஜயலட்சுமி அவங்க நடித்த ஒரு படம். இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது அந்த நேரத்தில். அது என்னென்னா விஜய் படத்தோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல படம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்கு தெரியும்ல, அவர் எல்லா படத்தையும் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் சொல்லுவார். நீங்கள் வெண்ணிலா வீடு ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ அப்படின்னு கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படத்தை பற்றின ஃபுல் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணிலா வீடு படம் வந்து சில யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாட தொகுப்பில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே, பெர்ஃபெக்ட் நரேஷன், பெர்ஃபெக்ட் மியூசிக் கம்போசிஷன் எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நடிகர் ஸ்ரீ நடித்த சோன் பப்படி மூவி, ஸோ நிறையா படம், அப்புறம் ஒரு 14 படம் மியூசிக் பண்ணிட்டேன். ஸோ கேரியர் வந்து பிஃபோர் உங்களுக்கு தெரியும், இப்போது கலைஞர் நூலகத்தில் ஐ எம் ஸ்டார்டிங். பட் என்னோட கேரியர் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா கலைஞர் டிவியில் ஆரம்பிச்சிச்சு. கலைஞர் டிவியில் என்ன பண்ணேன், நாளை இயக்குனர்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு தெரியுமா,
அந்த நாளை இயக்குனர் சீசன் 1ல் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவங்க டீமெல்லாம் இருந்தாங்க. சீசன் 2ல் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 36 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். சீசன் 3ல் அந்த 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 36 படம் ஷார்ட் ஃபிலிம் நம்ம மியூசிக் பண்ணதை வச்சு தான் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸில் அப்போல்லாம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ரொம்ப ஃபேமஸானவர். ரொம்ப அந்த 2000 அப்போ தான் வாரணமாயிரம் வரிசை அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ அவர் கூட இருந்தப்போ இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். அந்த கலைஞர் டிவியில் வந்து நான் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் அவர் கூட போய் என்னை சேர்த்துச்சு. ஸோ ரைட் நவ் ஐ எம் ஹாப்பி. ஸோ இங்கே நம்ம மதுரையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி ஐ எம் ரன்னிங் ஒரு ஸ்ரீ SRI மியூசிக் அகாடமி ஒன்று. ஆல்மோஸ்ட் என்னோட மேற்பார்வையில் 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து இசை பயின்றுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி நம்ம பெஸ்ட் மியூசிக் ஸ்கூல் இன் மதுரைன்னு போட்டால் ஆர்கானிக் ரிவ்யூஸோடு நம்ம தான் வந்து இருப்போம். ஸோ மெயின் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இவ்வளோ பிஸியான நேரத்தில் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மெயின் தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ அவங்க என்னோட ஒரு மென்டராக ஒரு கைட் பண்ணிவிட்டு என்னை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஒரு நிகழ்வை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் எத்தனை பேர்த்துக்கு மியூசிக் பிடிக்கும், எத்தனை பேர்த்துக்கு மியூசிக் பிடிக்காது? பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். யாரை பிடிக்காது? எவன் பிடிக்காதுன்னு சொன்னா? வெரி குட். சரி, பிடிக்கும். மியூசிக் பிடிச்சனால தான் இங்கே வந்திருக்கீங்க. இந்த டாபிக் வந்து யாவரும் இசை பயிலலாம் வந்து யாவரும் இசைக்கலாம் வந்து இட்ஸ் நாட், அதாவது இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 60க்கும் மேற்பட்ட வயது உட்பட்டவர்கள் அவங்க வந்து இசை பயில ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யங் மேன், ஹீ ஸ்டில் அ பேச்சுலர். அவர் ஏஜ் வந்து ஒரு 72 ஆகுது. அவர் என்கிட்ட, சார் என்னோட கடைசி ஆசை சார் இது, நான் மியூசிக் கற்றுக்காமல் சின்ன வயசில் அவர் லைஃப்பில் அவரோட ஆம்பிஷன் 13 வயசில் சொல்கிறாரு, நான் வந்து மியூசிக்கில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சேன் சார். அதுக்கப்புறம் காலை என்னை வேற எங்கேயோ பாதையில் கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து இது ஒன்று தான் சார் எனக்கு பெண்டிங், ஒரு நிறைவேறாத ஆசை, கரெக்டாக வெந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவ்வளோ எமோஷ்னலாக. ஸோ அவருக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு 7 monthsல அப்படி வாசிக்கிறார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கார். வந்து பார்த்துட்டு போவாங்க. இன்னும் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மியூசிக் வந்து ரைட் ஃப்ரம் ஏஜ் 5லேருந்து அன்லிமிட்டெட் ஏஜ் எவ்வளோ வேணால் நம்ம வந்து இசை கற்றுக்கலாம். அது சில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வயசில் எதுக்கு நம்ம போய் மியூசிக் கற்றுக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். மியூசிக் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி இருந்து பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும், கிட்டக்கு போய் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாயிரும். அதுதான் மியூசிக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இந்த ஒர்க் ஷாப் வந்து மெயின் மோட்டிவ் வந்து அந்த மியூசிக் பற்றின ஒரு எளிய ஈஸியஸ்ட் வே, ஒரு புரிதல் வந்து நான் சொல்லிடுறேன். இங்கே யாருக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே தெரியும்? எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? 26. வெரி குட். ஸோ எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 26 லெட்டர்ஸோ, ஸோ அந்த 26 லெட்டர்ஸ்லேருந்து வி ஆர் டேக்கிங் ஒரு 7 லெட்டர்ஸை மட்டும் வெளியே எடுக்கிறோம். ஸோ மியூசிக்கான ஆல்ஃபபெட்ஸ் வந்து வெறும் 7 தான். எவ்வளோ? 7 நோட்ஸ். 7 நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னப்போனா 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம ABCDEF அப் டு Z வரைக்கும் பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் ஆயிரும். இதே வந்து மியூசிக்கான ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ABCDEFG இவ்வளோதான். எவ்வளோ? ABCDEFG அவ்வளோதான். 7 லெட்டர்ஸ் வந்துருச்சா? அகைன் சொல்லுங்கள், மியூசிக்கல் ஆல்ஃபபெட் சொல்லுங்கள். ABCDEFG வந்துருச்சா? இவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மியூசிக் வாசிச்சிடலாம். ஸோ இதே வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சி, அதாவது இப்போ உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ABCDEFG வரைக்கும் இருக்கலாம். இதே வந்து நம்ம வேறு டேர்மில் நம்ம சொன்னால் உங்களுக்கு அடுத்து மியூசிக் கற்றுக்க ரொம்ப ஈஸி ஆயிரும். CDEFGAB அவ்வளோதான். எப்படி? CDEFGAB. ஏபிக்கு அப்புறம் என்ன வரும்? யார் சொன்னா? யார் சொன்னா? வெரி குட், வெரி குட். அகைன் சி தான். ஸோ இந்த 7 நோட்ஸ் தான் வந்து போய்கிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அகைன் சொல்கிறேன், அந்த CDEFGAB. சி வேணுமா அந்த இடத்துல? சி வந்து 8th நோட் ஆயிரும். 7 நோட்ஸில் வந்து சி வராது. 8th நோட்டாக சி வந்துருச்சுன்னா அந்த 8th நோட் தான் அடுத்த இதோட ஃபஸ்ட் நோட் ஆயிரும். எப்படி தெரியுதா? இப்போ நம்ம ஐ வில் ப்ளே இட். சி இப்போ நான் சி டோன் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
சொல்லுங்க. சி டி இ எஃப் ஜி அப் டு ஜி வரைக்கும் வந்தாச்சா? இப்போ சி டு ஜி மட்டும் சொல்லுவோம். சி டி இ எஃப் ஜி. ஓகேவா? இப்போ ஏபி மட்டும் சேர்ப்போம். ஏ பி சி. அவ்வளோதான். இப்போ எல்லா நோட்டும் சொல்லுவோம், இன்க்ளூடிங் the 8th நோட்டும் சேர்த்து சொல்லுவோம். சி டி இ எஃப் ஜி ஏ பி சி. இந்த டியூன் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? அகைன் சொல்றேன், இங்க பாரு. வெரி குட். உன் பேர் என்ன? கவினுக்கு ஒரு பயங்கரமான கிளாப் பண்ணுவோம். வெரி குட். ஸோ நம்ம மியூசிக் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், மியூசிக் வந்து தெரியும், அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது. இது யார்? அடுத்து யாரு? பயங்கரம். நம்ம ஸ்வரங்கள்லாம் இப்போ கற்றுக்க வேணாம். அது பெரிய ஒரு கடல் போன்ற டாபிக். நம்ம வந்து ஈஸியாக மியூசிக் அதுதான். நம்ம இப்போ இவர் சொன்ன மாதிரி சாரி காமாவோட இந்த சிடியும் லிங்க் பண்ணணும் நீங்கள். ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற, நம்ம இந்தியன் கல்ச்சர் வேற. ஓகேவா? வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கிந்திய இசை, இந்திய இசை ரெண்டு இருக்கு. மேற்கிந்திய இசையில் எடுத்துட்டோம்னா சிடிஇஎஃப்ஜிஏபிசி, இது மேற்கிந்திய இசை. இதே நம்மளோட பாரம்பரிய இந்திய கர்நாடக இசை எடுத்துட்டோம்னா சரி க ம ப த நி சா. வெயிட். ஸோ அகைன் சி ச ரி க ம ப த நி சா. எத்தனை நோட் வந்திருக்கு? சாவு 2 சாவு வந்துருச்சுல. ஃபர்ஸ்ட் சாவு வந்துருச்சு, செகண்ட் சாவு வந்துருச்சு. அப்போ எத்தனை நோட்ஸ்? 8 நோட்ஸ். ஓகேவா? வெரி குட். ஸோ 8 நோட்ஸ் வந்துருச்சு. ஸோ மியூசிக் வந்து எங்கே ஃபில்ஃபில் ஆகும்னா when adding the 8th note. 7 நோட்ஸ் இருக்கிறப்பனா 7 நோட்ஸ் தான் மியூசிக்கு. ச ரி க ம ப த நி அப் டு தட் தான் இது. அகெயின் சாலை முடிச்சா மட்டும் தான் மியூசிக் வில் கெட் ஃபுல்ஃபில்ட் ஆகும். See here. ச ரி க ம ப த நி சா. அந்த சாலை போய் முடிச்சாதான் பர்ஃபெக்டாக வரும். இதே இதை பேசக்கூடாது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம we will take western music notes எடுத்துக்கிறோம். again same tune தான். C D E F G A B C. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்கிறதுக்கு, அதான் இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு இந்த நோட்ஸ் ஏறும். இதே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கில் கோயர் மாதிரி பாடுவாங்க. லிசன்மா லிசன். செல்லக்குட்டி, டேய் தங்கங்களா, உங்கள் 2 பேர் தான். இங்கே வா, முன்னாடி வா, இங்கே வா, முன்னாடி வா. ஸோ நம்ம கர்நாடக இசையில் சாரி க ம ப த நீ சா. வெஸ்டர்ன் மியூசிக்கில் CDEFGABC. ஓகேவா? இன்னொருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா டோ ரி மீ ஃபா சோ லா டி டோ. என்ன புரிஞ்சு? சி அகெயின். டோ ரி மீ ஃபா சோ லா டி டோ. டோல ஆரம்பிச்சிச்சு, டோல முடிஞ்சிச்சு. சேம் 8 நோட் வந்துருச்சு. இது என்னது? ஸோ இதுதான் வெஸ்டர்ன் வோக்கல்ஸ். கீபோர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரி காமா பாதா நீசான்னு போட்டால் கீபோர்டில் வாசிச்சிடலாம். CDEFG ABCனாலும் கீபோர்டில் வாசிச்சிடலாம். ஆனால் பாடுறவங்களுக்கு சிடின்னு பாட மாட்டாங்க. அவங்க எப்படி பாடுவாங்க? சீகர் டோ ரே மீ ஃபா சோ லா டி டோ. ஸோ பாடுறவங்களுக்கு தோஸ் ஆர் கால்ட் அஸ் கோயர்ஸ். அதுக்கு உங்களுக்கு பேர் என்ன? கோயர். போதும், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த டோரி மீஃபாவும் தூக்கி அங்கிட்டு போட்டுருவோம். சாரி காமா பாதனிசா அதையும் தூக்கி இப்படி வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்?
சி டி இ எஃப் ஜி ஏ பி சி. ஓகேவா? இப்போ இந்த சிடிஇஎஃப்ஜி ஏபிசியில் என்னென்ன பாடல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இதோட சேர்ந்து சிடிஇஎஃப்ஜி ஏபிசி ஹம் பண்ணலாமா? ரெடி? இன்னும் சத்தம் பத்தல, பண்ணலாமா? 1 2 3 4. C D E F G A B C. அவ்வளோதான். இப்போ நான் பாட மாட்டேன், நீங்கள் தான் பாடணும். ரெடி? 1 2 3 4. இன்னொரு தடவை லவுடா பாடுவோமா? கத்தி பாடுவோமா? 1 2 3 4. சூப்பரா இருந்துச்சுடா. இன்னொரு தடவை பாடலாமா? 1 2 3. இப்போ நீங்க எப்படி பாடணும்? சிரிச்சுக்கிட்டே பாடணும். நல்லா சிரிச்சுக்கிட்டு பாடணும். 1 2 3 4. சிரிக்கவே இல்லை யாரும். அப்படி இந்த பாப்பா மாதிரி சிரிச்சுட்டு பாடணும். எப்படி பாடலாமா? ரெடி? 1 2 3 4. சரிங்க. ஓகே. ஸோ இதே நம்ம டிசெண்டிங்ல சொல்லி பார்ப்போமா? டிசெண்டிங்ல என்னது? அசெண்டிங்னா என்ன? டிசெண்டிங்னா என்ன? அசெண்டிங்னா முன்னாடி போதும், இது தெரிஞ்சா போதும். அசெண்டிங்னா முன்னாடி, டிசெண்டிங்னா பின்னாடி. அவன் எந்த ஆங்கிளில் சொல்கிறான்னு எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு புரியாது. அசெண்டிங்னா இன்னொரு இது சொல்லுங்க, கீழே இருந்து மேலேன்னு வச்சுக்கலாம், லெஃப்ட்ல இருந்து ரைட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன மேலே நோக்கி போகிறது அசெண்டிங், கீழ் நோக்கி வர்றது டிசெண்டிங். ஸோ இப்போ நம்ம CDEFGABC இது அசெண்டிங். டிசெண்டிங் வந்து அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். CBAGFEDC. ஓகேவா? இது அசெண்டிங். டிசெண்டிங். ஓகேவா? இப்போ இந்த நீங்கள் நோட் கொண்டு வந்திருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டது என்னோட தவறு தான். அடுத்த ஒர்க் ஷாப்பில் வந்து வேறு லெவலில் நம்ம உங்களோட நோட்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து அகெயின் வி வில் ஸ்டார்ட் வித் அந்த CDEFG ABC அந்த லாஃபிங்கோடு நீங்கள் பாடணும். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் தட் இந்த 7 நோட்ஸ்குள்ளே என்னென்ன இசை இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ரெடி? 1 2 3 4. லவுடர். இப்போ இன்னொரு தடவை சிரிச்சுக்கிட்டே பாடலாமா? சும்மா பேரண்ட்ஸ் நீங்களும் பாடுங்க. ரெடி? 1 2 3 4. தட்ஸ் இட். இப்போ கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் கீபோர்டு வாசிக்கலை, இப்போ நீங்கள் மட்டும் பாடுங்க. ரெடியா? 1 2 3 4. இப்போ குழந்தைங்க பாடுறப்போ அவ்வளோ அழகா இருக்கு. ஓகேவா? அகைன் இன்னொரு தடவை 1 2 3 4. ஓகே. இப்போ ஒன் லாஸ்ட் டைம் கீபோர்டோட பாடிடுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ண நான் சொல்கிறேன். 1 2 3 4. ஓகே. என்னது? சி. ஸோ இப்போ இந்த சியில் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாடணும். CCGG போயிடுவோமா?
சி சி வெயிட் 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 சி சி பார்த்தாச்சா? 2 தடவை தான் சொல்லணும். சி சி வெயிட் 2 தடவை தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன்ல. ஸோ சி சி 2 தடவை தான் சொல்லணும். ஓகேவா? சி சி வெரி குட். அகெயின் சி சி வெரி குட். தேர்டு 3வது தடவை சொல்லக்கூடாது. ஓகே அகெயின் சி சி. இப்போ ஜி நோட் பார்ப்போம். இப்போ இருக்கு ஜி இருக்கா? ஸோ எப்படி இருக்கு ஜி? ஜி ஜி இப்படி இருக்கு. ஓகேவா? ரெடியா? ஜி ஜி. இப்போ சி பாரு. சி சி. இப்போ அடுத்து ஜி 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 ஜி. சி 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 ஜி ஜி. லவுட்ரா லவுட்ரா. சி சி. ஏய் ஜி ஜி. அகெயின் சி சி ஜி ஜி. இது புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நம்ம ஏ போயிடுவோம். ஏ ஏ. நல்லா கவனிக்க. 2 டைம்ஸ் தான். ஏ ஏ ஏ ஏ. அகைன் நம்ம ஜி ஒரே ஒரு தடவை சொல்லுவோம். ஜி ஒரு தடவை தான். இப்போ 4th டைம் என்னது? ஒரு தடவை தான் ஜி. ஜி எப்படி? ஜி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? சி 2 டைம்ஸ் சொன்னோம். செகண்ட் ஜி 2 டைம்ஸ் சொன்னோம். தேர்டு ஏ 2 டைம்ஸ் சொன்னோம். ஃபோர்த் அகைன் ஜி 1 டைம் சொன்னோம். இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ சி சி சொல்லியாச்சா? அடுத்து ஜி ஜி ஜி. ஓகேவா? அடுத்து ஏ ஏ ஏ. அகைன் என்னது? யார் சொன்னா ஜீனு? வெரி குட். ஜி ஜி. ஒரு தடவை தான் லாஸ்ட் செகண்ட் டைம் இருப்பா. இப்போ நம்ம பாடுவோமா? இப்போ எப்படி? சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. அகைன் சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. ஜி கிடையாது, ஜி. அகைன் சி சி ஏ. என்னடா? சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. ஒன் லாஸ்ட் டைம். சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. இப்போ நீங்கள் பாடினதை இப்போ கீபோர்டில் சேர்த்து வாசிச்சு பார்ப்போமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டியூன் ஞாபகம் வரும். ரெடி? 1 2 3 4. சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. இப்போ என்ன? வெரி குட். ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் வந்துருச்சு பார்த்தியா? இப்போ என்ன பார்க்கணும்? ரெடி? பேசக்கூடாது. சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. இவ்வளோதான். என்ன டியூன் வந்துச்சு இப்போ? இப்போ நீங்கள் பாடுறப்பே அழகாக இருந்துச்சு. இப்போ இதோட சேர்ந்து பாடுங்க. அகெயின் சிசி தான் சொல்லணும். ஓகேவா? ரெடி? 1 2 3 4. சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. அகெயின் 1 2 3 4. சி சி ஓகே. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னது? சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எஃப் இ இ டி டி சி. அகைன் வருவோமா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? எஃப் இ டி சி ரிவர்ஸில் வந்திருக்கும். பர்ஃபெக்டாக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? சி சி ஜி ஜி ஏ ஏ ஜி. செகண்ட் ஸ்டெப் என்னது? எஃப் எஃப் இ இ டி டி சி. இப்போ செகண்ட் ஸ்டெப்போட பார்ப்போமா? ரெடி? 1 2 3 4. எஃப் எஃப் இ இ
C. Again. F, F, E, E, D, D, C. First step வாஸ் போவோம்ப்பா. C. நல்லா லவுடா. C, C, G, G, K, A, G, F, F, E, E, D, D, C. இவ்வளோதான். இப்போ நல்லா லவுடரா பாடுறீங்களா? ரெடி 1 2 3 4. C, C, D, D, A, A, G, F, F, E, E, D, C. எப்படி இருந்துச்சு இப்போ? ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்? C, C, G, G, A, A, G, F, F, E, E, D, D, C. இவ்வளோதான். ஸோ இப்போ எதனால உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்போ? மெயின் திங் என்னன்னா நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டீங்க. என்னது? புரிஞ்சு படிச்சுட்டா எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம்ல. புரியாமல் படித்தா எழுத முடியாது. இங்கே வந்து அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். எப்பயுமே மியூசிக்கல் நோட்ஸாக இருக்கட்டும், அது நீங்கள் தனியாக வித்தவுட் பிளேயிங் நோட்ஸை படிக்கணும். நோட்ஸை அந்த ரிலேட்டட் சாங் டியூனோட நம்ம அதை சேர்த்து படிக்கணும். இப்போ அகெயின் ஒன் லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்து ஜாலியாக போயிடும். ரெடி 1 2 3 4. இது செகண்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா தேர்ட் ஸ்டெப். செல்லம் குட்டி இங்கே வா, இங்கே வா. ரெட் டிஷர்ட் இங்கே வா. செல்லம் அவளை கூப்பிடுங்க. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. வா இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. வா, இங்கே உட்காந்துக்குவா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னது? எஃப் எஃப் இ இ டி டி சி. அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஜி ஜி எஃப் எஃப் இ இ டி. ஃபோர்த் ஸ்டெப்போ ஜி ஜி எஃப் எஃப் இ இ டி. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது? ஜி ஜி எஃப் எஃப் இ இ டி. ஃபோர்த் ஸ்டெப் சேம் காப்பி பேஸ்ட். G G F F E E D. ஸோ இப்போ அதை வாசிச்சு பார்ப்போம். G G F F E E D. ஃபோர்த் ஸ்டெப் G G F F E E D. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? C C G. லவுட்ரா லவுட்ரா. C C G G A A G F F E E D D C. Third step G G F F E E D. Fourth step G G F F E E D. இப்போ நானும் சேர்த்து வாசிச்சு பார்ப்போமா? பாடலாமா? சத்தமாக சிரிச்சுக்கிட்டே பாடணும். ரெடி 1 2 3 4. அடுத்து again C C D D A A G F F E E D C. இவ்வளோதான்டா. ஸோ இப்போ நம்ம ட்விங்கிள் ட்விங்கிளே முடிச்சாச்சு. யார் இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் ட்ரை பண்ணுறீங்க? இங்கே
வெரி குட், நீ வா. வாசிப்பியாடா? அண்ட் ஆஃப்டர் தட் நீ வா. கீழே பார்த்து வா. வாட்ஸ் யுவர் நேம்டா? அனுஜன். அனுஜன் உங்களுக்காக இசைக்க போகிறார். ஐயா இதை விட்டுருங்க, அது மட்டும் வாசிங்க. ஜி ஜி ஏ டே ஏ ஏ ஜிடா ஏ ஏ ஜி சி ஜி ஜி ஏ ஏ ஜி எஃப் வா எஃப் எஃப் இ இ டி டி சி. வெரி குட். ஜி ஜி எஃப் எஃப் இ இ டி. அகைன் ஜி ஜி எஃப் எஃப் இ டி. அகைன் சி 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 ஜி ஜி ஏ ஏ ஜி எஃப் எஃப் இ இ டி டி சி. சூப்பர் சூப்பர் ஜி, சூப்பர். அடுத்து நீ ட்ரை பண்ணுறடா, வா. வாசிக்கலாம் வாசிக்கலாம். ஐ வில் கிவ் சான்ஸ் டு எவ்ரி ஒன். வா. உன் பேர் என்ன? ஆதித்யா. ஆதித்யா. சொல்லி சொல்லி வாசி. சி சி ஜி ஜி. சொல்லி சொல்லி வாசி. அப்புறம் ஜி ஜி. டேய் தேர்ட் ஸ்டெப்டா. ஜி ஜி எஃப் 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 இ இ டி. வெரி குட். அகைன் ஜி ஜி எஃப் எஃப் இ இ டி. சி அகைன் சி 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 ஜி ஜி. ஏ ஏ ஜி எஃப் எஃப் இ இ டி டி சி. குட் ரைடா. ஆதித்யா கிளாப் பண்ணுங்க. வேற யார் வாசிக்கிறீங்க? வா. வெயிட் பண்ணி லெட் ஹிம் ப்ளே. ஹி இஸ் கமிங். அடுத்து நீ வா. வாட்ஸ் யுவர் நேம்டா? கவின். கவின் வாசி. அண்ணா பிரதர்ஸா? சரி ஓகே. ஐயா ஏல ஆரம்பிக்கிற, ஜில ஆரம்பிக்கிற, சிங்க அங்க ஆரம்பிக்கிற. என்னடா சி இந்த இருக்கு, ஜி இந்த இருக்கு, ஏ இந்த இருக்கு, ஜி இந்த இருக்கு. அதை மட்டும் பார்த்து வாசி. சி சி ஜி ஏ ஏ ஜி ஜி இங்கே வந்துடணும். எஃப் எஃப் இ இ டி டி சி. இன்னும் உங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கீபோர்டில் எது சி சார் உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த அல்ஃபபெட்ஸ் பார்த்து நீங்கள் ஈஸியாக வாசிச்சிடலாம். சரி ஓகேடா, குட் ட்ரை. அடுத்து நீ பா. வெயிட் வெயிட், அடுத்து எல்லாத்துக்கும் சான்ஸ் தரேன். பாஸ் வாட்ஸ் யுவர் நேம் பா? சித்ராவா? நித்ரா. ஓகே. சி இந்த இருக்கு, ஜி அங்க இருக்கு, ஏ ஏ ஏ ஜி இங்க இருக்கு. அடுத்து எஃப் 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 இந்த இருக்கு, இந்த இருக்கு பாரு. எஃப் 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 இ இ டி டி சி. அடுத்து வேற யார்? நான் கான்ஃபிடன்ட். யார் கான்ஃபிடண்டா இருக்கா? யூ கம்மா. வெயிட் வெயிட், லெட் ஹர் ப்ளே. அடுத்து உனக்கு சான்ஸ் தரேன்டா, வெயிட் பண்றா. வாட்ஸ் யுவர் நேம்டா? மீனு இஸ் கோயிங் டு ப்ளே. வெரி குட். அடுத்து எஃப் 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 எஃப். வெரி குட், குட் குட் ட்ரை. வேற சரி நீ வா.
அடுத்து நீ வாசி. வாட்ஸ் யுவர் நேம்டா சுட்டி பையா? அமீன். வாசி. இங்க ரிவர்ஸ்ல, அதாவது கேவலம் செய்வேன் பண்ணது கரெக்டு தான். அதாவது இவர் மொத்தம் வந்து இந்த கீபோர்டில் வந்து 6 சி இருக்கும். எத்தனை சி இருக்கும்? 6 சிஸ் இருக்கும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரியே ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஜிஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 7ஆல போகுது. சிடிஇஎஃப்ஜி ஏபி, சிடிஇஎஃப்ஜி ஏபி அண்ட் சிடிஇஎஃப்ஜி. மொத்தம் எத்தனை செட் இருக்கு? மொத்தம் 5 இருக்கு. இவர் வந்து முன்னாடி கஜியை தொட்டுட்டார். வாசிக்கலாம். இப்போ அதுக்கு பேர் ஆக்டேவ் சொல்லுவாங்க. லிசன் ஹியர், சார். அதுக்கு பேர் என்ன? C1னா ஃபர்ஸ்ட் ஆக்டேவ், C2னா செகண்ட் ஆக்டேவ், C3னா தேர்ட் ஆக்டேவ். சொல்லுங்க, அது பேர் ஆக்டேவ். சொல்லுங்க, ஆக்டேவ். வெரி குட். அது இப்போ C4, C5, C6னாலும் C6னா என்னது? 6னா சிக்ஸ்த் ஆக்டேவ். வாசிரா. என்ன பாட்டை முடிக்கிறியா? அகெயின். அவனா வாசிக்கிறேன், கையை எடுக்க சொல்றான். வெரி குட்ரா. உன் பேர் என்னடா? வெரி குட் முகமது. ஓகே, வா 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 வா. இதான் சி. இது சி, ஜி இந்த இருக்கு, ஏ இந்த இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வாசிச்சவங்களாம் மேபி அவங்க ஏர்லியரில் மியூசிக் கற்றுந்துருப்பாங்க. இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கான். உனக்கு உன் ஃபேவரட் சாங் என்னடா? உனக்கு பிடிச்ச பாட்டு என்னது? ஜானி ஜானி எஸ் பாப்பாவா? அது சேம் டியூன் தானடா. ஜானி ஜானி. அது வேற என்ன டியூன்ரா? ஜானி ஜானி. அதான் நான் ஸ்லோவாக வாசிச்சது, ஸ்பீடாக வாசிச்சா ஜானி ஜானியா? சி சி ஜி ஜி ஸ்லோ. அதே இது சி சி ஜி ஜி ஏ ஜி. ஜானி ஜானி எஸ் பாப்பா. சேம் டியூன் தானே? சரி, ஜானி ஜானியா பாடுவோம் வாங்க. 1 2 3 4. ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, telling lies no papa, open your mouth. பரவாயில்ல, நான் வந்து ஜானி ஜானி ரெஃபரன்ஸ் எடுக்காமல் வந்துட்டேன் பாருங்க. ரெடி அகெயின். இப்பெல்லாம் இந்த டியூன், இந்த சாங் உங்களுக்கு தெரியும்ல, நீ ஓடுறான். பாடலாமா? சிரிச்சுக்கிட்டே பாடணும். ரெடி ரெடி பாடலாமா? 1 2 3 4. ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, telling lies no papa, open your mouth. வெரி குட். சரி, இப்போ இதுதான் மியூசிக் வந்து சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு கிளாஸில் வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேர் வந்து நிறைய பேர் தூக்கம் வந்துருச்சு. சிம்பிள். மியூசிக்கில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்கு? 7. அந்த 7 நோட்ஸ்குள்ளே தான் எல்லா பாட்டும் இருக்கு. 7 நோட்ஸ்குள்ளே தான் சியர் அந்த மியூசிக் வந்து இப்போ இந்த 7 நோட்ஸ் இருக்கு பார்த்தியா? இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. டேய் 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 செல்லக்குட்டி, உன்னி தான் செல்லக்குட்டி. அமைதியாரு. இங்கே பாரு. இப்போ மியூசிக் 7 நோட்ஸ் வந்து கவனி. என்ன ஓகே ஓகே. ஸோ அந்த மியூசிக் அந்த 7 நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சீயர். ஓகேவா?
இப்போ இதே இந்த 7 நோட்ஸ் வேற மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்க. எப்படி இருக்கு? இதே வந்து டிசெண்டிங்ல பார்ப்போம். எப்படி இருக்குமா? சீகர் இதே அசெண்டிங்ல சொல்லுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் 7 நோட்ஸ். இப்போ இன்னொரு முதல் நம்ம பார்த்த 7 நோட்ஸை பார்ப்போம். இது நம்ம முதல் பார்த்த 7 நோட்ஸ். செகண்ட் 7 நோட்ஸ் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் 7 நோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மியூசிக் கேட்குறப்ப ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கா? சீகர் அகைன் கேளு. ஹாப்பியாக இருக்கா? இப்போ ஒன்று வாசிக்கிறேன், எப்படிங்க சொல்லுங்க. இது எப்படி இருந்துச்சு? சீரீஸில்? சரி, ஓகே, அகைன் ஒன்று வாசிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சா? கூஸ் பம்ப் வேற லெவல் விடு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், மேஜர் மைனர். அந்த 7 நோட்ஸை வந்து ரெண்டு 7 நோட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஒரு சாங் வந்து மேஜர் சாங்காக இருக்க போது, இன்னொன்று இல்லைன்னா மைனர் சாங் ஆகிற போகுது. இந்த மேஜர் சாங்னா ஹாப்பி, சந்தோஷம். மைனர் சாங்னா சோகம், எமோஷ்னலாக லவ், அந்த லவ் சாங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தியா, அம்மா அம்மா பாசமான சாங்ஸ், எமோஷ்னலாக கனெக்ட் ஆனது எல்லாமே மைனர். ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனா மேஜர். இப்போ அந்த மைனரில் வந்து நான் ஒரு சாங் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஜரில் வாசிப்போம். மேஜர் சாங் எதாவது சொல்கிறோம்? குழந்தைங்களுக்கு தெரியும் மாதிரி சினிமா சாங்ஸோட ரெஃபர் பண்ணப்பா. ஒரு நிமிஷம். ஓகே. சீயர் இப்போ நம்ம நேஷனல் ஆந்தம் எடுத்துக்கிடுவோம், ரெஃபரன்ஸுக்கு தான். இந்த நேஷனல் ஆந்தம் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் நோட்ஸ். ரெண்டு மேஜர் அண்ட் மைனர் நோட்ஸ் வர்றப்ப என்ன ஆயிரும், நமக்கு சந்தோஷமாகவும் ஆயிரும், நமக்கு எமோஷனலாகவும் ஆயிரும். ஸோ நேஷனல் ஆந்தம் கேட்குறப்ப நமக்குள்ள என்ன வருது? தேசப்பற்று வருதா? நேஷனல் சீயர் எந்திரிக்கலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தானே, குழந்தைங்க தானே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல் சாங் வாசிச்சா தான் நீங்கள் எந்திரிக்கணும். ஓகே, அது ஜனடாவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீயர் வெரி குட். சீக்கிரம் என்ன இருந்திருக்குன்னா, என்ன ஐ எம் வெரி ஹாப்பி. குழந்தைங்க எல்லாருமே நேஷனல் ஆந்தம் பாடுறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான நன்றிகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருந்துச்சு, வாசித்தது மேஜர் நோட்டு, ஆனால் பின்னாடி வந்த அந்த இந்த டச் எல்லாமே வந்து மைனரோட டச் கொடுத்தா மட்டும்தான் இந்த எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு சாங் வாசிக்கிறேன், இந்த பாட்டு என்னன்னு சொல்லுங்கள் சீக்கிரம்.
ஆ தேன்மொழி. ஸோ இந்த தேன்மொழி சாங் வந்து என்ன சாங்கு? ஆ இது சோக பாட்டா உனக்கு? தேன்மொழி பாட்டு வந்து சோக பாட்டா உனக்கு? டிவியில் பார்த்தது இல்லையா? ஆ ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஜாலியாக பாடுறாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஒரு லவ்வோ ஒரு ஹாப்பி ஒரு ஒரு எமோஷ்னலாக டச் ஆயிருந்துச்சுன்னா அது மைனர் சாங். ஆ மேஜர் சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்கா? ஆ சரி வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். மேஜரில் வந்து ஏன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைனர் சாங்ஸாக தான் போயிட்டுருக்கு. மேஜர் சாங்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு? லியோவில் வராது, ஒரு நிமிஷம். கோட் வராது, கோட்டில் மேஜர் கிடையாது, ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம தமிழ் சாங்ஸில் இப்போ ஆலப்புறான் தமிழ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஆலப்புறான் தமிழ்னு தெரியுமா? வெரி குட். ஸோ ஓகேவா, இவங்க மெர்சலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேஜரும் மைனர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மைனர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிகர் அப்படி டியூன் போகுமா? அதுக்கப்புறம் வாராயோ வாராயன்னு ஒரு டியூன் வரும்ல, எப்படி வரும்? வாராயோ வாராயோ ஸோ இந்த டியூன் பாடுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாராய வாராய வந்து எமோஷ்னலாக இருந்துச்சு. எமோஷ்னலாக ஆலப்போறான் தமிழ்லேருந்து எமோஷ்னலாக இருந்துச்சு. வாராயா வந்து ஹாப்பியான இருந்துச்சு அந்த இடத்துல. அதுதான் மேஜர் டச்சு. ஒரு சாங் வந்து மேஜர் டச் அங்கே தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸோ உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அதான் அடுத்த சாங் தான் சொல்கிறேண்ணா. ஸோ குழந்தைங்க வந்து இப்போ கற்றுக்கிறத விட ஒவ்வொரு சாங்காக வாசிச்சு காமிங்க சார், நாங்கள் சேர்ந்து பாடணும்னு அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. பட் அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். ஏன்னா ஒரே கிளாஸில் அவங்கள நம்ம இசை மேதையாக்க முடியாது. இசையை பற்றின புரிதல் வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக எளிமையாக்குறது தான் என்னோட ஒரு நோக்கம். ஸோ உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியும், நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலைன்னு ஒரு சாங் தெரியுமா மேம் யாருங்க? ஸோ அதை பார்த்தீங்கன்னா சீகர் உங்களுக்கு நான் உனக்கு ஹம் பண்ணுறேன். இது வந்து பியூர்லி மேஜர் சாங். ஏன்னா இந்த சாங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சாங் வந்து. ஓகேவா? இப்போ வந்து மேஜர் மைனர் ஒன்று 7 நோட்ஸ் மியூசிக் நான் சொன்னேன். அந்த 7 நோட்ஸ் ஒன்று மேஜராக இருக்க போது, ஒன்று மைனராக இருக்க போகுது. ஓகேவா? மேஜர்னா ஹாப்பி சாங்ஸ், மைனர்னா சேட் சாங், எமோஷ்னலி கனெக்டட் சாங்ஸ். இதுக்குள்ளே இருந்தால் பாட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போ யார் யார் நல்லா பாடுவீங்க? வா வெந்திரி, பாடுறவங்களா வா. என்ன சாங் பாட போறீங்க? சாமி பாட்டா, பக்தி பாட்டாடா? முதலே சொல்லியிருந்தா அதில் ஆரம்பிச்சிருக்கலாமே. இல்லை பக்தி பாட்டு என்ன பாட்டு பாடுற? வெரி குட். இவன் பாடினது சாமி பாட்டு. நான் முதல்ல நினச்சேன் ஏதோ கருப்புசாமி பாட்டோ ஏதோ பாடுறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தில்லை சிற்றம்பலம்லாம் வந்தேன்னா நடராஜருக்காக அவர் பாடியிருக்காரு. வெரி குட்ரா, வெரி குட். குட். வேற 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 சினிமா சாங்ஸ் என்ன பாட்டு? லியோ. எனக்கு வந்து நீ மட்டும் பாடக்கூடாதா, ஒரு செட் என்னப்பா மைதன், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேணும். யார் யாரு என்ன சாங் சொல்லு, அந்த சாங் யார் யாருக்கு பாட தெரியும் கேட்போம். வா பேரண்ட்ஸ் சொல்லுங்க, உங்க பசங்க யார் யார் நல்லா பாடுவாங்கன்னு அனுப்பிச்சுடுங்க. ஹூ இஸ் சுபி? யாரையோ அம்மா காமிக்கிறாங்க, ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. யாரு இவங்களா? சரி ஓகே ஓகே. என்ன சாங் பாட போறீங்க? என்ன சாங்? என்ன
அகைன் சாமி பாட்டா, வெரி குட், பாடுங்க, பாடு, மைக் குடுறா. என்ன பாட்டு? கருப்பு சாமி பாடு பாடு. வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் சொல்லி பாடு. மை நேம் இஸ் சாய் சுபிக்ஷன். பாடு. வானோ பூமி இடி முழங்க, ஊரு சனமெல்லாம் கதிகலங்க, உந்தி வருவான் வீரத்துல, ரோசக்காரன் கோபத்துல, அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல, கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல, அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல, கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல, கெட்டாருவா வேலு கம்பு, கருப்பேங்கிட்ட வேணாவம்பு, கள்ளச்சாராயம் மாமருந்து, பீடி சுருட்டு அவர் விருந்து, எங்க சாமி மலையழக, கருப்பசாமி கல்லழக, எங்க சாமி மலையழக, கருப்பசாமி கல்லழக, அந்த சுருட்டு சாராயம் வாசத்தில், கருப்ப நின்னாரு வீரமாரோசத்தில், அந்த சுருட்டு சாராயம் வாசத்தில், கருப்ப நின்னாரு வீரமாரோசத்தில். ஓகே மேம், உங்க பையனா பொண்ணா? புத்தமரு ஒரு நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். சத்தியரு பெர்ஃபெக்ட்டா ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்கோ பேரண்ட். வரதரணும் எங்களையும் காக்க வரணும். வெரி குட், போதும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம். போதும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நீ பாட ஆரம்பிச்சுன்னு ஐ எம் வெரி ப்ரௌட். வெரி குட். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ரிதம்னா உங்களுக்கு தெரியும், அந்த பீட்டு தான் ரிதம். அந்த நான் ஒரு வாயில வந்து அந்த ரிதமை கொண்டு வர்றப்ப அந்த ரிதமை கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறான், அதோட சேர்ந்து கூட கொஞ்சம் ரொம்ப துள்ளலாக பாடுறான். வெரி குட், வெரி குட். ஸோ அடுத்து வேற இப்போ நான் இப்போ அழகர் வந்துட்டு போனார்ல, ஸோ என்ன அவன் பாடிட்டான், வெயிட் பண்ண. அழகர் எல்லாரும் பார்த்தீங்களா? யார் யார் பார்த்தீங்க? கை தூக்குங்க. பேரண்ட்ஸு கை தூக்குங்க. ஏன்னா ஒரு தடவை பார்த்துருக்க மாட்டீங்க அவரை. அவர் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எங்கெங்கே போகிறோமோ அவர் பின்னாடியே போயிட்டு இருப்போம். பிரசாதத்துக்காக போவோம், இல்லைண்ணா என்னென்ன ஜூஸு என்னென்ன எல்லாம் கிடைக்கும், நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம். அவர் வர்ற அந்த 10 நாள் அந்த சைடு ஆற்றுக்கு அந்த பக்கம் மீனாட்சி அம்மா வந்து ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறவங்க மீனாட்சி அம்மன் சைடு போவாங்க. ஆனால் அழகர் வந்துட்டாருன்னா அவர் நம்ம ஃப்ரெண்டே வந்துட்டாரியா நம்ம ஆள், அவர் கூட போய் ஜாலியாக இருந்துடும் அப்படின்னு வர்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த வருஷம் நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். நீங்கள் மேபி அதை கேட்டிருக்க மாட்டீங்க, பிரபலமான சாங் இல்லாதனால மேபி காதில் விழுந்துருக்கலாம். வேணா நிறைய இடத்துல ப்ளே ஆச்சு. இங்கே ஆப்ரேட்டர் யாரு? ப்ளே பண்ணலாமா? யூடியூப்பில் பண்ணலாமா? இப்போ நான் பண்ண ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், பசங்க எல்லாருமே ஜாலியாக ஆடணும், ஓகேவா? குதிச்சு வராரு குதிரை ஏறி வராரு. ஸோ அந்த பாட்டு ஒரு மேபி கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ சுட சுட கம்போஸ் பண்ண சாங் கரெக்டாக ஒரு கேட்டுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஆக்ஸ் கேபிள் டிஸ்பிளேல வந்துச்சுன்னா பெட்டர். அது யார் ரிலீஸ் பண்ணானா, அழகரோட பல்லக்கிலே ஒரு சுவாமி கூட வருவார் பார்த்தீங்களா, வாய் கொஞ்சம் வெள்ளையா, அவர் அடையாளத்துக்கு சொல்கிறேன் அவரை பற்றி. அவர் பேர் பாலாஜி பட்டர். அவர் தான் நம்ம ஸ்டுடியோவுக்கு நேராக வந்துட்டார். இது வரைக்கும் அவர் தெரியவே மாட்டார். இந்த வருஷம் நிறைய இடத்துல யூடியூப்பில் ரீல்ஸில் எல்லாத்துலேயும் அவர் தெரிஞ்சிருப்பார். அவர் வந்து அவரே வந்து நேரடியாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போன சாங் அது வந்து. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர்த்த இப்போ நான் வந்து இப்போ சுபியா, அவங்க பேர் என்ன? பெரசி சுபி சாஹிப். ஸோ இவங்கள வந்து கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு ஸ்ருதியில் பாடினா போகணும். இப்போ நடிகர் தனுஷ் அவரே எடுத்துக்கிட்டாலே இப்போ அவர் பெர்ஃபெக்டாக பாடுவார். ஆனால் பிகினிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் தெரியும், பேக் எண்டில் சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு தான் தெரியும், லைட்டாக ரைம்ஸ் மாதிரி பாடிடுவாங்க. அவங்க டியூன்லாம் வராது, அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி பாடினோடனே சாஃப்ட்வேரில் நிறையா ஒர்க் இருக்கும். அந்த பாட்டை வந்து மொத கொலவரி பாட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். அதுக்கும் திடீர்னு வைரல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் வெர்ஷன் ஒன்று வந்துச்சு. செகண்ட் வெர்ஷனில் தனுஷ் பெர்ஃபெக்டாக பாடியிருப்பார். மொதல் வெர்ஷனில் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸாக இருக்கும். தனுஷோட வாய்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தடவை அந்த இங்கே இருக்க ஸோ இந்த டியூனை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா சாஃப்ட்வேரில் வந்து இந்த டியூனை வாசிட்டு இப்போ நம்ம சும்மா பேசி நம்ம தூக்கி போட்டாலே அந்த டியூனுக்கு அதுவாக வாய்ஸ் பாடிடும். இப்போ நம்ம வந்து
why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி. இதை மட்டும் கரெக்டாக பாடிட்டா போதும். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னா why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி ஏன்னா நம்ம இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம என்ன வாசிச்சிருக்கோமோ அந்த இதை வந்து அது பாட வச்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் சிங்கர்ஸாக அவங்க முன்னாடி நல்லா பிரபலங்கள் கார்த்திக் பாடுவார், சூர்யா பாடுவார், ஓகேம்மா. ஸோ அவங்களாம் பாடுறப்ப நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாமே அந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப் தான். இப்போ இந்த குழந்தை வந்து 40% சி இஸ் சிங்கிங் வெரி வெல். மெயின் திங் ரிதமில் பாடு தான் பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ ஒரு இது. ஸோ அந்த மாதிரி என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். என்னடா சொல்ல வாட் யூ நீட்ரா? யூ ஆர் கோயிங் டு சிங் எனி சாங். பாடு. காட்டுக்கு விருந்து இவன் புறுபுற சம்பவம். என்ன சம்பவம்? சரி, வாய்க்கு டச் பாடு. மித்ரா இவன் விருங்குற காட்டுக்கு விருந்து இவன் புறுபுற சம்பவம் ஒரு விருந்து கொட்டுக்கு நெருந்து. ஆமாம், சரி. ஆனால் வந்து பாராட்டணும். எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, தயங்குவாங்க. இந்த மாதிரி முன்னாடி வர்றவங்க தான் பிற்காலத்தில் பின்னாடி பெரிய லெவலில் ஷைன் பண்ணுவாங்க. புரியுதா? முன்னாடி வந்துடணும். முன்னாடி வந்து தப்பாக பண்ணாலும் சரி, இங்கே வந்து நம்ம சொதப்பினாலும் சரி, அது மேட்ரு கிடையாது. கம்மிங் ஃபார்வர்ட் இஸ் த மெயின் திங். ஏன்னா உங்கள் இதில் நிறையா பேர் நல்லா பாடுவீங்க, இதை விட நல்லா பாடுவேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் முன்னாடி வர மாட்டீங்க. அதை வந்து நீங்கள் முன்னாடி தைரியமாக ஒரே ஒரு தடவை முன்னாடி வந்து காமிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் ஷைன் இன் த ஃபியூச்சர். சார் அந்த பாட்டு போடலாமா? ஓகே, சரி சரி. இப்போ வந்து உட்காருங்க. இப்போ உங்களோட ஃபேவரட் சாங்ஸாக வாசிப்போம். ஈஸியான சாங்கா சொல்லு. என்னடா லியோ சாங்கா? என்ன பாட்டுறா? அதெல்லாம் கீபோர்டில் கத்துறதுடா. அதெல்லாம் இசைங்கிறது வேற, சப்தங்கிறது வேற வேற வேற. கோல்டன் ஸ்பேரோ நல்ல சாங். ஓகே. என்ன பாட்டு பாடுற? என்ன பாட்டு? ஏய் மைக் குடுறா. கோல்டன் ஸ்பேரோ ரொம்ப சாரோ அப்புறம் வேற லெவலு. வேற யாரோ கிடையாது, இவங்க தான். வெரி குட். எனக்கு அந்த படத்துல ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் பிடிக்கும். ஆனா எனக்கு பின்னாடி அந்த ஏடின்னு ஒரு சாங் இருக்குல்ல, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்? ஆகா, ஏடி 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 உன்னை பார்த்ததால சோடி இப்போ முடிஞ்சது. ஏடி உன்னதால என்ன நடந்தது? சூப்பரா பாடுறீங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் பாடின, ஒத்துக்கிறேன். சரியா? வெரி குட். வேற என்ன சாங் பிடிக்கும்? கோல்டன் ஸ்பேரோ தான் பாடியாச்சுல. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுங்க, நான் மியூசிக் பண்றேன். ரெடியா? ஓகே, ரெடியா? பாட்டு கோல்டன் ஸ்பேரோ தான் ஆரம்பிக்குமா? எப்படி ஆரம்பிக்கும்? அம்மா கம்மன் சிங்கு டிக்கு டக்கு டிக் 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 டிக்கு டக்கு டிக். ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ, நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ. பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ.
பாடுங்க, எனக்கு தெரியாது. ஆ ஓகே ஓகே. இப்போ டிஸ்பிளேல வருமா பாட்டு? வராது, பாட்டு மட்டும் கேட்கலாம். ஓகே. என்னாச்சு செல்லக்குட்டி, வா உட்கார். உனக்கு தான் இன்னைக்கு நீ தான் விஐபி. எனக்கு உட்கார். ஆ ஓகே ஓகே, வெயிட் பண்ண வெயிட் பண்ண. சரி, இப்போ டியர் பேரண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த அழகருக்காக கம்போஸ் பண்ண அந்த சாங் கேளுங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அழகர் சாங் 2025 குதிச்சு வராருன்னு போட்டால் அந்த சாங் வந்துடும். இப்போ நம்ம டிஸ்பிளேல வராது. நீ 10 திருவிழாவில் பார்த்தியா? வெரி குட் வெரி குட், பரவாயில்ல, நமக்கு ஒரு ஃபேன் இருக்கான். ஓகே, அந்த சாங் கேளுங்க. இப்போ ஆடுறவங்க டான்ஸ் பண்ணுறவங்க ஆடலாம். வந்துருங்க, என்ன வந்துருங்க, எனர்ஜி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. நல்லா வால்யூம் வச்சுருங்க பிரதர். ஆ வேற பேரண்ட்ஸ் யாருக்கு டான்ஸ் ஆட தெரியும்? வாங்க வாங்க, ஜாலியாக இருப்போம். வால்யூம் நல்லா வைங்க, நல்லா நல்லா வால்யூம் விசில். இவ்வளோ வாலிபா? கொஞ்சம் லைட்டா ஓகே பாருங்க. குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு. குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு. இடி வச்சா இடி இடிக்கும், எட்டு திசையெல்லாம் விசில் பறக்கும், மதுரை சீமைக்க உசுர் பொறக்கும், அழகா நீ வந்தா இப்ப பறக்கும். பச்சை புள்ள போல நீ சேரிக்கும், பார்க்க புள்ளாரிக்கும், ஊரே வந்திருக்கும். மதுரைக்க நீ தானே சொல்ல புள்ள, உங்க எல்லா இல வந்த துன்பா இல்ல. வாராரு வாராரு அழகரையா, நல்ல விதி மாத்திடும் தலைவரையா, மண்டகப்பட்டியும் காத்திருக்கு, திருமேனி காணாம இயக்கங்கள் தீரா. என்னாச்சுப்பா? ஏய், கவனமா இருடா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி எவ்வளோ ஒரு கவனம் கூட இருக்க பாரு. நீங்க முதல்ல கவனம் அதுல மட்டும் இருக்கா? இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா யாராச்சும்? குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு. குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு. இடி வச்சா இடி இடிக்கும், எட்டு திசையெல்லாம் விசில் பறக்கும், மதுரை சீமைக்க உசுர் பொறக்கும், அழகா நீ வந்தா இப்ப பறக்கும். பச்சை புள்ள போல நீ சேரிக்கும், பார்க்க புள்ளாரிக்கும், ஊரே வந்திருக்கும். மதுரைக்க நீ தானே சொல்ல புள்ள, உங்க எல்லா இல வந்த துன்பா இல்ல. வாராரு வாராரு அழகரையா, நல்ல விதி மாத்திடும் தலைவரையா, மண்டகப்படியும் காத்திருக்கு, திருமேனி காணாம இயக்கங்கள் தீராதையா. குதிச்சு 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 வராரு வராரு. பல்லக்குல ஏறி வாழகா, தங்கத்தேர் அழகா, பிச்சி பூ அழகா, கோடிசானம் காணவாழகா, தண்டக்கான அழகா, கருத்த மேல் அழகா, வெயிலோடு மலையோடு பார்த்து இருக்கோம், அதுக்கு வருவேன்னு காத்து இருக்கோம். கற்பூர வெளிச்சத்தில் முகத்தை காணத்தான் வந்தோமே அழகி நிக்க, பூமிக்கு இட்டு வச்சு வராரு, வரங்கள் தந்திட வராரையா, கொண்டு இலகு கரைச்சு வராரு, இப்போது இப்போது உடல் போல நீ வருவார். குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு. குதிச்சு வராரு, குதிரை ஏறி வராரு, மதுரை வீதியெல்லாம் அதிர விட போறாரு.
யாரும் பாரு வண்டாரு 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 வந்துட்டாரு வந்துட்டாரு வண்டாரு குதிச்சு வராரு குதிரை ஏறி வராரு மதுரை வீதி எல்லாம் அதிர விட போறாரு குதிச்சு வராரு குதிரை ஏறி வராரு மதுரை வீதி எல்லாம் அதிர விட போறாரு எட்டு இடி வச்சா இடி இடிக்கும் எட்டு திசையெல்லாம் விசில் பறக்கும் மதுரை சீமைக்கே உசுர் பறக்கும் அழகாண்டி வந்தா இன்ப பறக்கும் பச்சை புள்ள போல நீ சிரிக்கும் பார்க்க புள்ளரிக்கும் ஊரே வந்து இருக்கும் மதுரைக்க நீ தானே சொல்ல புள்ள உங்க எல்லா இல வந்தா துன்பா இல்ல வாராரு வாராரு அழகரையா தள்ளி மாத்திடும் தலைவரையா மண்டக பண்ணியும் காத்திருக்கு திருவேடி காணாம எக்கங்கள் தீராதையா குதிச்சு 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 வாராரு வெரி குட் அவ்வளோதான் தேங்க்யூடா ஓகே ஓகே ஆஃப் பண்ணிருப்பா என்னப்போ பிகில் ஸோ இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நான் வாசிப்போன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க வெயிட் சிட் டவுன் ஒரு நிமிஷம் உட்காரலாம் யார் நேம் மேடம் ஹூ இஸ் அரண் அரண் ஓகே அப்ஷின் கம்மா வாட் யூ கோயிங் டு ப்ளே மா ஓகே ஸோ இவங்க அந்த கனவே கனவேன்னு ஒரு சாங் இருக்குல்ல கனவே கனவே இட்ஸ் ஓல்ட் சாங் குழந்தைங்களுக்கு தெரியாது எனிவேஸ் வாசிங்க வெரி குட் இந்த சாங் தெரியுமா உங்களுக்கு யாராரு தெரியும் வெரி குட் ஸோ வேறு எனி ஒன் இந்த லிஸ்ட் ஆதித்யா கோல்டன் ஸ்பேரோ நான் வாசிச்சு காமிக்கிறேன் ஓகேவா பாடுவோம் நம்ம என்ன சாங் வாசிக்க போகிறோன்னா ஹாரி பாட்டர் தெரியுமா ஹாரி பாட்டர் தீம் உங்களுக்கு வெரி குட் பாருங்க செல்லம் இங்கே இதானா அரணா அவரு வெரி குட்ரா போதும் இது நம்ம ரீல்ஸில் பார்த்துருக்கோம்ல அது ஹாரி பாட்டர் நீ தான் எனக்கு தெரியுதுடா வெரி குட் அரண் என்ன வாசிக்க தெரியும் உனக்கு ட்விங்கிள் ட்விங்கிளா சரி வாசி
ஸோ இப்போ நம்ம கூட இவர் யாருன்னு வாசிக்கட்டும். ரொனால்டோ வா. ஜெகதீப் மைக் 2 பேர். ஓகேப்பா, குட் குட் எனஃப், வெரி குட் அரண், குட் குட். ஸோ வெயிட் சிட் டவுன், வெயிட்ரா கீப்பர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் சிங்கிங் மெனி ஆல்பம்ஸ். இப்போ ரீசெண்டாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் நிறையா பாடிட்டு இருக்காரு. ஹீ இஸ் மிஸ் ரொனால்டோ அண்ட் ஹீ இஸ் மிஸ்டர் ஜெகதீப். இவனும் நல்லா பாடுறான். ஸோ இவங்க 2 பேருமே ஐ ஹவ் ஃபைண்ட் இது என்னோட மூவிஸில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். 2 பேருமே they both were காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவன் பிஜிஏ வரப்போன்னு தெரில. பட் மன்னர் காலேஜில் அவர் படிக்கிறப்ப ஐ வெண்ட் அஸ் அ ஜட்ஜ் அண்ட் ஐ சோஸ் ஹிம். ப்ராஜெக்டில் பாடலான்னு கூப்பிட்டு வந்தேன். அண்ட் இவனுக்கும் யூனிக்கான வாய்ஸ் இருக்குது. ஐம் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இதான் எனக்கு வந்து கண்ணில் பட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பிக் அண்ட் யூஸ் தம் இன் ஃபியூச்சர். டெஃபினட்டாக அந்த ப்ராஜெக்ட் வர்றப்ப யாரோ ஒருத்தவங்க தேவைப்படுறப்ப என் மைண்டை சடனாக அவங்க வந்துடுவான். ஓகேடா. ஸோ சிங் சம். என்ன சாங் வேணும் அண்ணா பாடுவாங்க சொல்லு. இல்லை குழந்தைங்களுக்கு புரியுறதா வேணும். ஆமாம். இப்போ அப்போ ரீசெண்டாக நல்ல பாட்டே வரலையா? ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கீபோர்டில் வாசிக்கிறது கஷ்டம், சும்மா கத்துறது தான் அது எல்லாமே. ஃபேமிலியில் படம் சூப்பராக இருந்துச்சுரா, பார்த்துட்டீங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. பிகிலா என்ன சாங்கா? ஓகே ஜெகதீப், நீ ஒரு நல்ல இளையராஜா சாங் பாடிக்காமி. கோ ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம். ஹூ இஸ் இளையராஜாடா? உங்கள்கிட்ட கேட்குறேன். இளையராஜானா யாரு? வெரி குட், இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற சூப்பராக மியூசிக் பண்ணுவார். போதும், இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் சூப்பராக மியூசிக் பண்ணுவார்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இளையராஜா வெறியர் அவர், விட்டுருவோம். வெரி குட்ரா. எல்லார் அப்பாவும் இளையராஜா ஃபேன் தான். ஓகேடா, சிங் குட் இளையராஜா சார் சாங். அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. வெரி குட். எப்படி இருந்துச்சு இந்த சாங்? வேறு பாடினது எப்படி இருந்துச்சு? கேட்க எப்படி இருந்துச்சு? ஸோ அதுதான் ராஜா சார், இளையராஜா சார். அவரோட சாங் எல்லாமே சும்மா பாடினாலே வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சார் என்னது, யார் அந்த சார்? எத்தனை தடவை என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ? ஸோ அண்ட் ரொனால்டோ, யூ சிங் அ குட் சாங் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். ஹூ இஸ் ஏஆர் ரஹ்மான்? சரி, ஹூ இஸ் ஏஆர் ரஹ்மான்? அந்த மாதிரி சவுண்டு, அந்த மாதிரி பீட் எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? ஸோ அவர் தான் இளையராஜா சார்கிட்ட வந்து அப்படியே மாறின ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து ஒரு புது சப்தத்தை கேட்க வச்சது 90s. இப்போ நீ 2025 இருக்க. 90s ஒன்று இருந்துச்சு, 1990. அப்போ வந்து ரஹ்மான் தான் வந்து
புது ஜேனர் ஆஃப் மியூசிக் கொண்டு வந்தார். அண்டு அதுலேருந்து ஒரு சாங் பாடுறோம். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்ததே, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாளும் மெழுகுபத்தியும், தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ. பேச்சலால் தாலாட்ட போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமொரு முத்தம் தந்து காலை காபி கொடுக்க நீ இல்லை. வெளியில் விழும் தூசி தன்னை அவள் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் ஏதும் குழப்பம் தண்ணிக்குழு நீ இங்கே இல்லை. நான் அங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வா எங்கே நீளம் அங்கே, இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. ஓகேடா, எனஃப். ஸோ இது வந்து இவரோட ஏஆர் ரஹ்மானோட ஒரு சாங். எப்பயுமே நம்ம மியூசிக் நம்ம கற்றுக்கிறப்ப கீப் போயிட்டுமா, எப்பயுமே நம்ம மியூசிக் கற்றுக்கிறப்ப நம்ம மைண்டில் வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் வாசித்து பழகணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கோல்டன் ஸ்பேரோ, அவங்க கேட்குறது எல்லாமே கோல்டன் ஸ்பேரோ. ஸோ அப்போ அந்த கோல்டன் ஸ்பேரோவை நம்ம இப்போ வீட்டில் மியூசிக் கற்றுக்க முடியாதவங்க வீட்டில் ஜஸ்ட் ஒரு கூகுளில் சீக்கிரம் சிம்பிளான நோட்ஸ் தான். இவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம இப்போ வந்து ரைம்ஸ்க்கே வந்துடும். ஓகேவா? ரைம்ஸ் என்ன சொன்னேன் முதல் ஜி சி 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 ஞாபகம் இருக்கான்னு பாப்பா. ரெடி? வா. 1 2 3 4. வெரி குட். வெரி குட். ஜி 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 ஓகேவா? ஸோ இதே அந்த 7 நோட்ஸ்குள்ள தான் ஹாப்பி பர்த்டே இருக்கும். சீயர் வேற இதுல வேற யூனோ யாருக்கா ஸ்குவிட் கேம் மியூசிக் வாசிக்க தெரியுமா? ஸ்குவிட் கேம் பாட தெரியும். நீ வா, ஸ்குவிட் கேம் வாசி வா. ஸ்குவிட் கேம் தெரியுமா? நீ வா. ஐ வில் செக். தப்பா வாசிக்கிறேன்னா அவ்வளோதான். வெயிட் கம் ஸ்டாண்ட். அவர் சார் சார் க்ளோஸ் பண்ணுங்க சார். 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணுங்க. வெரி குட். ஸோ anyone ma'am, anyone come please come. நீ என்ன வாசிக்க போற? கம் வாசி வாசி. என்னடா சொல்லும்? சிசியா? சரி வாசி. மேம் சொல்லி தருவாங்க. வாசி வாசிக்க போனோம். ஜி ஜி வெரி குட் வெரி குட். ஸோ மேம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் அவங்க வாசிக்கிறாங்க. வெரி குட் வெரி குட். ஸோ வாட்ஸ் யுவர் நேம்டா? சஸ்மின். வாசிங்க. ஓகே. என்ன வாசிக்க போகிறீங்க? சரி ஓகே. இவங்களும் அனிருத் சாங் தான் வாசிக்க போகிறாங்க.
டைமா? வெரி குட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இந்த குழந்தைங்க வாசிக்கிறப்ப நம்ம ஊடால புகுந்து நம்ம அதே டியூனையை பாடுறோவா டக்குன்னு அவங்க மறந்துடுவாங்க. ஐம் சாரிடா செல்லம், இன்டர்ஃபியர் ஆயிருக்க கூடாதுடா. நீ என்னடா வாசிக்க போகிற? நீ தான் ஏற்கனவே வாசிட்டில. என்ன வாசிக்க போகிறோம்? மிங்கிளா? ஸ்குட் கேமா? வெரி குட், வெரி குட். ஸ்குட் கேம், வெரி குட். வேற யாருக்கும் கீபோர்டு வாசிக்க தெரியாதா? வந்தாலே வந்துகிட்டு இருக்கீங்களே. ஹூ இஸ் அனுஜன்? வாசி வாசி. ஐயோ, வெரி குட். ஐயோ, வேற என்ன மேம் வாசிப்பாரு? பார்த்த முதல் நாள் வாசியா? வெரி குட்ரா, வெரி குட், வெரி குட், குட் குட்ரா. வேற என்ன சாங் வாசிப்பாரு? அது வேற வாசி மன்றம் வந்து அங்க போயிட்டா. இங்க வாசிக்கணும். பயங்கரமா வாசிக்கிறியா? வெரி குட்ரா. ஐயா, போதும், ரொம்ப ரிப்பீட் ஆகிறான். அது அப்படிதான். அதாவது இந்த பையன் ராஜா சார் சாங் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா, ராஜா சாருக்கே அவர் கான்செப்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது தப்பாக வாசிட்டா பாட்டை நிப்பாட்டிடுவார். எவ்வளோ பெரிய சிங்கராக நிப்பாட்டு, கரெக்டாக பாட்டு நிப்பாட்டுவார். அந்த மாதிரி தான் இவனும். நான் பாட்டை முடிச்சு தான் போவேன்னு. வெரி குட்ரா, வெரி குட், வெரி குட்.
ஸோ ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து முறைப்படி அவங்க இசை கற்றுக்கிறப்ப இன்னும் இந்த ராஜா சார் சாங்கோ எல்லாமே ரெஃபரன்ஸ் நம்ம எதுக்கு நம்ம சினிமா ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அதை விட அதுதான் நம்ம மைண்டில் ஓடுற ஒரு இசை. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ள சாங்லாம் பாடுறப்ப நீங்களே தப்பாக பாடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் கிச்சனில் இப்போ நீங்களாம் சமைச்சிக்கிட்டு இருக்கப்ப எங்கிட்ட ஒரு மூலையில் ராஜா சார் சாங் ஓடும், பெர்ஃபெக்டாக அதே மாதிரி பாடுவீங்க. ஏன்னா அது அத்தனை வருஷம் பிளட்டில் ஊறியிருக்கு. அத்தனை வருஷம் ஒரே சாங்கை கேட்டு அது ரத்தத்தில் ஊறிடுச்சு. ஒரு நல்லா அந்த நேரத்தில் தான் நீங்கள் உண்மையாக, அதாவது உங்களுக்கு முறைப்படி இசை தெரியாது, ஆனால் ராஜர் சார் சாங் பாடுறப்ப அதோடு சேர்ந்து பாடுறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பாடுவீங்க. அதுதான் அவர் நமக்கு தெரியாத ஒரு இசை ஆசான். அவர் நமக்கு சிடி இஎஃப்ஜி நொட்டேஷன் லைன்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறது ஒரு ஆசான். இன்னொன்று நான் பண்ணிட்டேன், அந்த ஆடியோ கேட்டு நீயா உனக்குள்ளே இசையை வளர்த்துக்கோ. அப்படி வந்தவர் தான் நிறையா. இப்போ நம்ம பார்த்த எம்எஸ்வி சாங் கேட்டு மலேசியா வாசுதேவன் வந்தார். இப்போ உள்ள நிறையா நம்ம டாப் சிங்கர்ஸ் எல்லாம் பார்க்க எஸ்பிபி முறைப்படி இசை கற்றுக்காத ஒரு மேதை சொல்லலாம். அவர் இசை தெரியாது, அவர் லாஸ்ட் வரைக்குமே இசை கற்றுக்க முயற்சி பண்ணல. அவர் ஒரு இதிலே சொல்லியிருக்காரு. ஸோ அது இந்த மாதிரி நம்ம வி ஹாவ் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித் மியூசிக். இசையினால் நம்ம அதிக ஈர்க்கப்படணும். உங்கள் வாழ்க்கையில் இசையை கொண்டு வரணும். இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் இப்போ ரொம்ப ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ உட்காந்துருக்க பேரண்ட்ஸ்லாம் அந்த மிட் ஆஃப் அந்த லைஃப்பில் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, பிரிங் மியூசிக் டு லைஃப். உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையில் எப்படி நீங்கள் எல்கேஜிலேருந்து 12th காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ லைஃப் லாங். ஏன்னா மியூசிக் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ கற்றுக்க முடியாது. ஸ்டில் இளையராஜா எந்த ஏஜில் அவர் சிம்பனி பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்சதில்ல சார். அவர் ஒரு இசை ஞானி, அவர் ஒரு இசை மேதை எல்லாம் சொல்கிறோம். அவரோட ஃபஸ்ட்டு சிம்பனி அட் த ஏஜ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 82 ஐ திங்க் ஸோ. 82 வயசில் அவரோட முதல் சிம்பனி பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சிம்பனி பண்ணோம்னா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட எவனும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அந்தளவுக்கு நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ அந்த இசை ஒரு தடவை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கற்றுக்கிட்டே இருக்கணும். அது நம்ம லைஃப் ஸ்டைலோடு இருக்கணும். எப்படி காலையில் வெந்திரிச்சோடனே நம்ம சில ருட்டைன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த ருட்டைன் ஆக்டிவிட்டீஸில் இசையும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொண்டு வாங்க. குழந்தைகள் இசை கற்கிறதுனால நல்லா படிப்பாங்க. சார் எக்ஸாமை விட்டு அவன் பாட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு அவன் படிக்கிறத விட ஒரு 4 மியூசிக் அவனுக்கு பிடிச்ச மியூசிக்கை வாசிச்சுட்டு அவன் எக்ஸாம் படிக்கிறது வேற. அவனுக்கான ஒரு பெரிய பிரெயினில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இசை இப்போ கொண்டு வந்துருங்க குழந்தைங்க வாழ்க்கையில். அதுதான் நீங்கள் கிவ் யுவர் சில்ட்ரன் த கிஃப்ட் ஆஃப் மியூசிக். எஜுகேஷன் கொடுத்துருவீங்க, அடியை போட்டாச்சு நீ படிச்சு தான் ஆகணும், பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும், அடியை போட்டு அவனை காலேஜ் வரைக்கும் அவனை ஒரு டிகிரியை வாங்க வச்சுருவீங்க. அதுதான் பேரண்ட்ஸோட வேலை. ஆனால் இந்த இசையை கொண்டு வந்துட்டிங்கன்னா மிச்சம் உள்ள ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ளே இசை வர வைங்க. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இசை இப்போ நியர்பை பெஸ்ட் ஸ்கூல் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய இப்போ இசை கற்றுக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. நல்ல பிளாட்ஃபார்மில் மியூசிக் கற்றுக்கோங்க. என்னோட ஒரு தாழ்மையான லாஸ்ட் அண்ட் ஒரு ஹம்பிள் வேர்ட்ஸ், பிரிங் மியூசிக் டு லைஃப். மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா மியூசிக் இல்லாமல் நம்ம யாரும், சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் உங்களால தான் உயிரே வாழ்ந்துட்டுருக்கேன்னு ராஜா சார் கான்செப்ட்லேயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்காங்க. இசை நம்ம அதோட மகத்துவம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் குழந்தைங்களும் இப்போ கோல்டன் ஸ்பேரோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து ஒரு உண்மையான இசை கற்கிறதுக்கு there are lot of Trinity School of Music, அதாவது லண்டன் காலேஜில் இருக்குது. லண்டனில் ஏன்னா இப்போ இளையராஜாவை கூட பெரிய மாஸ்ட்ரோஸ் எல்லாருமே லண்டன் மியூசிக் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த இசை நம்ம எந்த இசை குழந்தைங்க 4 சினிமா சாங் வாசிக்கிறது விஷயமே கிடையாது. யூடியூப் பார்த்து சினிமா சாங் வாசிச்சிருவாங்க. இசை அவங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக்கிறப்ப பிடிக்காது. எப்படி அவங்க எக்ஸாம்ஸ்க்கோ காலேஜ் இதெல்லாம் படிக்கிற பிடிக்கலையோ அதே மாதிரி இசை உண்மையான இசை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் தான் கம்பல் பண்ணி அவங்க லைஃப்குள்ளே நீ படித்து தான் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 5 கிரேடாச்சும் நீ முடிக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா போதும். அவன் பிற்காலத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கலையா, இந்த கிரேடு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அவன் ரிமோட்லேயே அவன் ஜாப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை வச்சு அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். புரியுங்களா? நான் லாக்டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சினிமா ஃபீல்டே இல்லை, எனக்கெல்லாம் வேலையே இல்லை. எனக்கு மியூசிக் டீச் பண்ணுறதுலாம் தெரியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. லாக்டவுன் 2019 சிம்பிளி ஹேவ் ஸ்டார்டட் அ இன்ஸ்டியூட். என்னோட ஃப்ரெண்ட்ஸோ ஒய்ஃபோட நெட்ஒர்க் எல்லாமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி எல்லாருமே அவங்க பிள்ளைகளை இசை பையில் என்கிட்ட அனுப்பிச்சாங்க. ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது சொல்கிறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மேற்பார்வையில் 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து நம்ம என்கிட்ட நேரடியாக இசை பயின்றுட்டு இருக்காங்க.
எதுக்குன்னா நான் வந்து சினிமா சாங்ஸை வந்து சொல்லி தரவே மாட்டேன். இப்போ குழந்தைங்க ஒரே ஒரு செஷன் என் கூட இங்கே இருக்க போகிறாங்க ஒர்க் ஷாப்பில், அதனால அவங்கள ஜாலியாக இருக்கணும்னா சினிமா சாங் கொண்டு வந்தேன். உண்மையான இசையை கற்றுக்கிறப்ப சினிமா சாங் வாசிச்சா நான் கோவப்படுவேன். சினிமா சாங் நீ வாசிக்கக்கூடாது, அவ்வளோதான். நீ அதே இது வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து மியூசிக்கல் நோட்டேஷன், நம்ம மொசாட்டா இருக்கட்டும், பீத்தோவனாக இருக்கட்டும், தெர் ஆர் லாட் ஆஃப் மியூசிக்கல் நோட்ஸ், அதை தான் இவங்க வாசிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கிரேடு முடிக்கணும், 5 வருஷத்தில் 8 கிரேடு முடிச்சிடணும். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தர வேண்டியது 8 கிரேட். அது பியானோலையாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 8 கிரேடை வந்து அவன் 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே முடிக்க வைங்க. 9th ஃபுல்லாக பிஸி ஆயிடுவான். 8th வந்து இந்த 8 கிரேட்ஸ் அவன் முடிச்சிட்டானா வருஷத்துக்கு 1 கிரேடுனாலும் 8 கிரேட் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 4 கிரேடு வந்து 2 வருஷத்தில் முடிக்கலாம். அடுத்த 4 கிரேடு வந்து ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை முடிச்சிட்டாங்கன்னா நாளை பின்ன அவனுக்கு இன்ஜினியரிங் வெறும் 12,000 ரூபா சேலரி. ஏன்னா இன்ஜினியருக்கு அடுத்து எப்படின்னு நமக்கு தெரியாது ஸ்கோப் வந்து. ஆனால் நம்ம பேரண்ட்ஸோட டியூட்டி அவன் ஒரு டிகிரியை வாங்கி கொடுக்கணும். வேலை கிடைக்கலன்னா கபால்னு இந்த பெட்டியை துறை அவனுக்கு கை கொடுக்கணும் ஒரு காமெடி சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிரேடு சர்டிஃபிகேட் வந்து அவன் லைஃபே மாற்றிடும். அந்த கிரேடு சர்டிஃபிகேட்டுக்கு அப்படி ஒரு வேல்யூ. இஃப் உங்கள் பையன் வந்து இன்டர்வியூக்கு போகிறான்னா அந்த கிரேட் லண்டன்லேருந்து வந்த சர்டிஃபிகேட் காமிச்சா 25% ஆஃப் மார்க்ஸ் அதில் முடிஞ்சிடும். அந்த நம்ம கொடுக்குற ரெசியூமில் வந்து கிரேட் 8th கிரேட் கம்ப்ளீட்டட் இன் பியானோன்னு அவன் பார்க்குறப்ப இன்டர்வியூவில் அவன் 25% பாஸ் ஆகிட்டான் ஆல்ரெடி. ஏன்னா கற்றுக்கிறது மேதைகள்னால மட்டும்தான் கற்றுக்க முடியும். உங்கள் குழந்தைகள் வந்து வருங்காலத்தில் பெரிய மேதைகளாகவும் பெரிய அறிஞர்களாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அங்கமுத்து சாருக்கு ஐ திங்க் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை என்னோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் எதாவது வேணால் சார்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து மியூசிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ ஏதோ ஒரு விஷயம் அடுத்து மியூசிக் சம்மந்தமாக எப்படி நம்ம என் குழந்தைகளை நான் கொண்டு போகிறது, படிப்பு விஷயத்தில் சைட் பை சைட் அவங்க படிப்பு அஃபெக்ட் ஆகக்கூடாது, மியூசிக்கும் அவங்க பர்ஃபெக்டாக அவங்க லைஃப்பில் மியூசிக் வந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சார் கொடுத்துவாங்க. ஓகே, நம்பர் நம்ம கொடுக்குற கூடாது, ஏன்னா நம்ம வந்த நோக்கம் வேறு. இதுதான் என்னோட இன்னைக்கான ஒரு ஒர்க் ஷாப். உங்களுக்கு நிச்சயம் பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த திரு இசை ஆசான் தன்ராஜ் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு, அவங்களுடைய குழுவினருக்கும் உங்களின் சார்பாகவும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தட்டிக்கொள்ளும். எல்லாரும் ஒரு கைத்தட்டி கொடுத்தோம். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ஸோ இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்த பொதுநூல இயக்குனர், முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிகழ்த்தி முடித்த திரு தன்ராஜ் ஐயா அவர்களுக்கு, தன்ராஜ் மாணிக்கம் அவர்களுக்கும், அவர்களுடைய குழுவினருக்கும், பேரண்ட்ஸுக்கும், குழந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு வந்து ஒயிலாட்ட பயிற்சி இருக்குது, நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.